வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான பயணத்துக்கு போக போறோம். நாராயணியத்தோட 5வது தசகத்துல சொல்லப்பட்டிருக்கிற பிரபஞ்ச படைப்பின் கதையத்தான் பார்க்க போறோம். இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுங்கிற ரகசியத்தை இது நமக்கு சொல்லப் போகுது. வாங்க உள்ள போகலாம். நம்ம எல்லாருக்குமே மனசுல வர்ற ஒரு பெரிய கேள்வி இதுதான். இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி இங்க என்னதான் இருந்துச்சு? வெறும் சூனியமா? வாங்க, இந்த ரொம்பவே ஆழமான கேள்விக்கு முதல் ஸ்லோகம் என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். பிரபஞ்சத்துக்கு முந்தைய அந்த நிலைய முதல் ஸ்லோகம் ரொம்பவே அழகா வர்ணிக்குது. வாங்க அதை கேட்கலாம். வியக்தா வியக்தமிதம் ந கிஞ்சிதபவத் பிராக் பிராக்ருத பிரக்ஷே மாயாயாம் குணசாமியருத்வ விக்ருதௌ த்வய்யாகதாயாம் லயம் நோ மிருத்யுश्च ததாமிருதம் ச சமபூநான்ஹோ ந ராத்ரேஹ்ஸ்திதிர் தத்ரைகஸ்த்வமசிஷ்யதாகில பரானந்த பிரகாஷாத்மனா. அதாவது பிரளய காலத்துல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த உலகமும் சரி, கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம உலகமும் சரி, எதுவுமே இல்லையாம். மாயையோட அந்த 3 குணங்கள் சத்வம், ரஜஸ், தமஸ், இது 3ம் எக்தம் சமநிலையில இருந்ததால எந்த ஒரு செயல்பாடும் இல்லாம அந்த மாயை பரம்பொருளான உனக்குள்ளேயே ஒடுங்கி கிடந்துச்சு. யோசிச்சு பாருங்க. அப்போ மரணம்னு ஒண்ணு கிடையாது, பிறப்பு கிடையாது, பகல் இரவுன்னு எதுவுமே இல்ல. நீ மட்டுமே தனித்திருந்தாய். அப்போ நீ எந்த நிலையில இருந்தாய்? பரானந்த பிரகாஷாத்மனா அப்படிங்கிற நிலையில, அதாவது எல்லையே இல்லாத பேரானந்தமாவும் தூய அறிவொளியாகவும் நீ மட்டுமே இருந்தாய். இதுதான் பிரபஞ்சத்துக்கு முந்தைய நிலை. இப்போ நம்ம மனசுல ஒரு கேள்வி வருது இல்லையா? இல்லாத ஒண்ணு திரும்ப எப்படி உருவாக முடியும்? அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பதில் சொல்லுது. சரி, இல்லாத ஒண்ணு திரும்ப எப்படி உருவாக முடியும்? இந்த புதிருக்கு 2வது ஸ்லோகம் என்ன விடை சொல்லுதுன்னு பாப்போம். கலக்கர்மகுணாஷ்ச ஜீவநிவஹ விஸ்வம் ச காரியம் விபோ ஷில்லீலாரதிமேயுஷி த்வயி ததா நிர்லீனதாமாயுஷுः தேஷாம் நைவ வதந்தி அசத்வமயி போஷ் சக்தியாத்மனா திஷ்டதாம் நோச்சேத் கிம் ககனப்பிரசூன சத்ருஷாம் பூயோ பவேத் சம்பவः. 2. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். காலம், நம்மளோட கர்ம வினைகள், அந்த 3 குணங்கள், எல்லா உயிரினங்கள், இந்த முழு பிரபஞ்சம், இது எல்லாமே உனக்குள்ளதான் ஒடுங்கி இருந்துச்சு. அதுங்க முற்றிலும் அழிஞ்சு போகல. இது எப்படின்னா, ஒரு விதைக்குள்ள ஒரு பெரிய மரம் மறைஞ்சிருக்கிற மாதிரி எல்லாமே உனக்குள்ள சக்தி வடிவத்துல, அதாவது காரண வடிவத்துல இருந்துச்சு. ஒருவேளை அப்படி இல்லாம போயிருந்தா, ஆகாயத்துல பூக்கவே பூக்காத தாமரை மாதிரி அதெல்லாம் திரும்ப எப்படி உருவாக்க முடியும் இல்லையா? சரி, எல்லாம் ஒடுங்கி கிடந்துச்சு. அப்புறம் எப்படி இந்த படைப்பு ஆரம்பிச்சது? அந்த முதல் தீப்பொறி எது? இதுக்கான பதில 3வது ஸ்லோகம் சொல்லுது. ஏவம் சத்விபரார்த்தகால விகதா விக்ஷாம் சிஸ்ருக்ஷாத்மிகாம்பிப்ராணே த்வயி சுக்ஷுபே திரிபுவனி பாவாய மாயா ஸ்வயம் மாயாதஹ கலு காலசக்திரகிலா திருஷ்டம் ஸ்வபாவோபி ச பிராதுர்பூய குணான் விகாஸ்ய விததுஸ்தஸ்யா சகாயக்ரியாம். 2 பரார்த்த காலங்கள், அதாவது பிரம்மாவோட 2 ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க படைக்கணும்னு சங்கல்பம் பண்ணீங்க. அந்த சங்கல்ப பார்வை ஒன்னே போதும். உங்களோட அந்த பார்வையால உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருந்த மாய 3 உலகங்களையும் படைக்கிறதுக்காக தானாவே வேலை செய்ய ஆரம்பிச்சது. அந்த மாயையிலிருந்து காலம், உயிர்களோட கர்ம வினைகள், அதோட இயல்புகள் எல்லாம் வெளிவந்து சமநிலையில இருந்த குணங்களை களைச்சு இந்த படைப்பு தொழிலுக்கு உதவி செஞ்சது. ஓகே, மாயை செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு. அதிலிருந்து முதல்ல உருவானது என்ன? அத 4வது ஸ்லோகம் நமக்கு விளக்குது. மாயா சந்நிஹிதோ அப்ரவிஷ்டவபுஷா சாக்ஷீதி கீதோ பவான் பேதைஸ்தாம் பிரதிபிம்பதோ விவிஷிவான் ஜீவோபி நைவாபரஹ காலாதி பிரதிபோதிதாதது பவதா சஞ்சோதிதா ச ஸ்வயம் மாயா சாக்கலு புத்திதத்வமஸ்ருஜத்யோசௌ மகானுச்சதே. இப்ப பாருங்க, இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நீங்க மாயைக்கு பக்கத்திலே இருந்தாலும் அதனால கொஞ்சம் கூட பாதிக்கப்படாம ஒரு சாட்சியா மட்டுமே இருக்கீங்கன்னு வேதங்கள் சொல்லுது. இந்த மாயையில தெரிகிற ஜீவன்கள் உங்களோட பிரதிபிம்பங்கள் தானே தவிர உங்களை விட்டு வேறானவங்க கிடையாது. உங்களால தூண்டப்பட்ட அந்த மாயை படைப்போட முதல் தத்துவமான மகத் தத்துவத்தை உருவாக்குச்சு. இதுக்கு பேருதான் பிரபஞ்ச பேரறிவு அல்லது புத்தி தத்துவம். மகத்தத்துவம் உருவாகிடுச்சு. இதுக்கு அடுத்த கட்டம் என்ன? அத நாம பார்க்க போற கடைசி ஸ்லோகமான 5வது ஸ்லோகம் விளக்குது. தத்ராசௌ திரிகுணாத்மகோபி ஷமஹான் சத்வப்பிரதானஹ ஸ்வயம் ஜீவேஸ்மின் खलु निर्विकल्पमहमित्युत्पोधनिष्पादकः चक्रेऽस्मिन् सविकल्पबोधकमहन्तत्वं महान् खल्वसौ सम्पुष्टं त्रिगुणैस्तमोधि बहुलं विष्णोववत् प्रेरणात्. இந்த மகத் தத்துவத்துல 3 குணங்களும் இருந்தாலும் அதுல சத்வ குணம்தான் பிரதானமா இருந்துச்சு. அதனால அது
பிரபஞ்சம் முழுசையும் ஒன்னா பாக்குற நான் அங்கிற ஒரு ஒட்டுமொத்த உணர்வை உருவாக்குச்சு. இத ஒரு பெரிய கடல்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ உங்களோட தூண்டுதலால தமோ குணத்தோட ஆதிக்கம் அதிகமாகும்போது அதே மகத்தத்துவம் அகங்காரம் அங்கிற தனிப்பட்ட நான் அங்கிற தத்துவத்தை உருவாக்குது. இது எப்படின்னா கடல்ல இருந்து வர தனித்தனிய அலைகள் மாதிரி. இதுதான் ஒவ்வொரு ஜீவனும் தன்னை தனிச்ச பாக்கறதுக்கு காரணம். சரி, அப்போ நாம இப்ப பார்த்தத ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பாத்துரலாமா? ரொம்ப சிம்பிள். முதல்ல பகவானோட சங்கல்பத்தால மாயே வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதுல இருந்து பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த அறிவான மகத் உருவாகுது. அடுத்ததா அந்த மகத்துல இருந்து நான்கிற தனிப்பட்ட உணர்வான அகங்காரம் வெளிப்படுது. இந்த அகங்காரத்துல இருந்து தான் மத்த எல்லா தத்துவங்களும் உருவாக்குது. இதுதான் அந்த வரிசை. இந்த மாபெரும் பிரபஞ்ச படைப்புல நம்மளோட இடம் என்ன? நாம இறைவனோட வெறும் பிரதிபிம்பங்களன? அலைகளாகிய நாம கடலாகிய நம்ம மூலத்தை எப்படி உணர்றது? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு நான் விடைபெறுகிறேன். பார்த்ததற்கு மிக்க நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். இங்க நாங்க ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, மலையாளம் மற்றும் பெங்காலி மொழிகளில் ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் பல முக்கிய மொழிகள் சீக்கிரமே வர இருக்கு. சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு எளிமையான தெளிவான வழியில கொண்டு வந்து சேர்க்கிறதா எங்களோட நோக்கம். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா, மகாபாரதம், லலிதா சகஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிரா மற்றும் வங்காள மகான்கள், ஆதிசங்கரரின் தெய்வீக கதைன்னு தினசரி பதிவுகளை நீங்க பார்க்கலாம். எல்லாமே பல மொழிகள்ல கிடைக்குது. எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க தினமும் போடுற பதிவுகள் உங்களை வந்து சேரும். மறக்காம இந்த தெய்வீக அறிவை உங்க குடும்பத்தினர், நண்பர்களோட லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசிக்க செய்வோம்.